அன்புள்ள தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 31வது நாள், யோவான் 17 1 26. என் ஆண்டவராகிய கர்த்தர், நீர் விளக்கத்தை கொடுக்கிறவர். இன்றைக்கு கூட என்னோடு கூட இடைப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவ ஜனமே, யோவான் 17 முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை காட்டுகின்றது. இது இயேசு செய்த ஜெபங்களில் நீண்ட ஜெபமா இருக்கின்றது. யோவான் சுவிசேஷகன் மிகவும் அருமையாக ஆவியானவருடைய வழிநடத்துதல மிகவும் தெளிவாக எழுதுகிறார். சோ இந்த ஜெபத்தை ஜெப பக்குவத்துல நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால் இயேசு கிறிஸ்து எந்த அருமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, முதலாவது, இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு பிரிந்து பிதாவினிடத்துல போக வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று சீஷர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார். இது ஒரு கசப்பான ஒரு காரியம், ஒரு இனிப்பான ஒரு காரியம். கசப்பு ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாளில் பாவத்துக்கு அடிமையாகுவார். இனிப்பு ஏனென்றால் பிதா கொடுத்த காரியங்களை, பிதா கொடுத்த பொறுப்புகளை முடித்து அவர் பிதாவினிடத்தில் மறுபடியும் திரும்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தெளிவாய் ஜெபத்துல சொல்றாரு, பிதாவே, நீர் கொடுத்தவர்களை நான் காத்து கொண்டேன். நீர் கொடுத்தவர்களுக்கு உம்முடைய கிருபையை நான் காட்டினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சத்தியம் தேவனாய் யார் யார் பிதாவு கொடுத்தாரோ அவரிடத்துல உண்மையா இருந்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு கூட நாம் சந்தேகத்தவர்களா இருந்தா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், யார் கர்த்தருக்குள் வருகிறார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்து காத்துக்கொள்வார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நாம் இன்னும் அறிந்து கொள்ள நித்திய ஜீவன் என்ன என்பதை மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். நித்திய ஜீவன் என்ன? பிதாவை அறிந்து கொள்வது, அவர் உண்மையான தேவன், இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார் என்பதை விசுவாசிக்கின்றது. நித்திய ஜீவன் சிம்பிள், எளிதான, நேர்மையான, கூர்மையான உண்மை. நான்காவது, இயேசு கிறிஸ்து மிகவும் சிறந்த ஹீரோவா இருக்கின்றார். 4வது வசனத்துல அவர் என்ன ரொம்ப ஜெயமாய் சொல்லும் ஒரு காரியம், பிதாவே, நீர் கொடுத்த பூமியில நான் முடிக்க வேண்டிய காரியங்களை முடித்து விட்டு நான் உமக்கு மகிமை செலுத்துகிறேன். எப்படி உமக்கு மகிமை செலுத்துகிறேன்? எனக்கு நீர் பூலோகத்துல எதை செய்ய வைத்தீரோ அதை முடித்து விட்டேன். தேவஜனமே, கொஞ்ச நேரம் சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து பிதா கொடுத்த பொறுப்பை முழுமையாய் முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதா இருந்தது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம கொடுத்த கடைசி கற்பனைகளை, கடைசி ஊழியங்கள், த கிரேட் கமிஷன், பூமி எங்கும் செல்ல வேண்டும் என்ற அந்த பொறுப்பை நாம் செய்தோம் என்றால், நாம் ஈடுபட்டோம் என்றால், சாதாரண மனுஷராயிருக்கும் நாம் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை செலுத்துகிறவர்களாயிருப்போம். சிந்தித்து பார்ப்போம். 5வது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்காக மிகவும் அருமையாய் ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார் அதை பார்க்கிறோம். 1, என்னை குறித்த, பிதாவை குறித்த முழுமையான வெளிப்படுத்துதலை இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அருமையான ஒரு காரியம். 2வது, நான் பிதாவினிடத்துல வந்தேன் என்பதை அவர்களுக்கு சொன்னேன், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். பிரைஸ் காட். 3வது, நான் என்னோடு கூட அல்ல, பிதா கொடுத்த வார்த்தைகளை தான் நான் பகிர்ந்து கொண்டேன் என்பதை அவர்களும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு புதுமையான ஒரு விசுவாசத்தை துவக்க வரல. பிதா எந்த வார்த்தையை அவருக்கு கொடுத்தாரோ அதை சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். அதை அறிந்து கொள்கிறது கொஞ்சம் நாள் எடுத்தது, ஆனாலும் அறிந்து கொண்டார்கள். அடுத்தது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவர்களுக்கு பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது ஒரு அருமையான காரியங்களை சொல்லுகிறார். உம்முடைய நாமத்தின் வல்லமையில் இவர்களை காத்துக்கொள்ளும். தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது மட்டுமல்ல, வல்லமையானது.
அடுத்தது என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் கொடுத்ததுல ஒன்றை நான் தொலைத்து விட்டேன். நான் தொலைத்து விட்டேன் மட்டுமில்ல, எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு இது நடந்தது என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? பிதா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சீஷர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சொல்றாரு, மகிழ்ச்சி நிறைவாய் இவர்களுக்குள் வர வேண்டும். அடுத்தது, ஆண்டவரே, இவர்கள் பூமியை விட்டு எடுத்துக்கொள்ள போக வேண்டும் நான் ஜெபிக்கல, நான் பூமியை விட்டு பிரிந்து போகின்றேன், இவங்க பூமியில இருப்பாங்க, இவர்களை பிசாசு கைகளிலிருந்து காத்து கொள்ளும். அடுத்தது இயேசு என்ன சொல்றாரு? நீர் எப்படி என்னை அனுப்பினீரோ அப்படியாக இவர்களை நான் உலகத்துக்கு அனுப்புகிறேன். அடுத்தது என்ன சொல்றாரு தெரியுங்களா? இவர்கள் இந்த சீஷர்களுக்காக என்னை நான் சுத்திகரிக்கிறேன். சுத்திகரிப்பு என்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னை பிரித்து வைக்கின்றேன். நான் சிலுவையில இவர்களுக்காக மரிக்க போகின்றேன். Praise God. ஏன்னா இந்த சிலுவையின் மரணம் என்னை பிரிக்க மட்டுமல்ல, இவர்களையும் உலகத்திலிருந்து பிரித்து வைக்கும் விசேஷித்தவர்களாய் இருப்பார்கள். அடுத்தது இயேசு என்ன சொல்றாருங்க? இவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளுக்காக, அதாவது இவர்கள் ஊழியம் செய்து இன்னும் யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் இயேசு சொல்லுகிறார். தெரியுமா தேவஜனமே, உன்னை குறித்தும் என்னை குறித்தும் பெயர் சொல்லி ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையே ஜெபித்தார். ஆச்சரியமான ஒரு காரியம். அடுத்தது, இது ஒரு விசித்திரமான ஒரு காரியம். இயேசு பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்ற சொல்லுகிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? ஐக்கியம். பிதாவும் இயேசுவோடு இருந்த ஐக்கியம், இயேசுவும் சீஷர்களோடு கூட இருந்த ஐக்கியம் தான் இது இயேசு கிறிஸ்து பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்ற அடையாளம். டினாமினேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூனிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி, ஐக்கியமும் எல்லாரும் ஆமி யூனிஃபார்ம் போட்ட மாதிரி யூனிஃபார்மிட்டி அப்படியாக இருக்கணும் என்பது வித்தியாசங்கள். சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, இந்த டினாமினேஷன்கள், இந்த மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், பிரஸ்பிட்டேரியன், பிரதரன், EOG, இந்த இப்படி பேர் சொல்கிறது, இது மனிதனால் நியமிக்கப்பட்ட தேவனுக்கு விரோதமான வழிகள் என்று சொல்லலாம். ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஒவ்வொரு சகோதரர்களையும், ஒவ்வொரு சகோதரிகளையும், எந்த டினாமினேஷன் இருந்தாலும், எந்த வழிமுறைகளில் இருந்தாலும், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரமான போதனைக்கு இவர்கள் தங்களையே கட்டி வைத்தார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழலாம். எந்த காரியத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது? ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் முழு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தார். நம்பர் 1. நம்பர் 2, இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். நம்பர் 3, இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். 4வது, பாவ மன்னிப்பின் நிச்சயம். அதுல ஒரு சில காரியம் என்ன சேர்த்துக்கலாம். ஆனா இந்த அஸ்திபாரமான உண்மைக்குள் நாம் இருந்தோம் என்றால், ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒருவரோடு கூட நல்ல ஒரு கை குலுக்கு வைத்துட்டு ஒருவரை அணைத்து நேசிக்கிறேன் என்று நாம் அறிக்கை செய்யலாம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த ஜெபத்துல வந்த போதனைகளுக்காக நன்றி. எங்களுக்காக ஜெபித்தீரே ஆண்டவரே, உம்முடைய ஊழியங்களை செய்து உமக்கு மகிமை சேர்த்து கொடுக்க எங்களை நீர் உபயோகிக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.